டைம் ஆயிடுச்சு. நம்ம சத்யா லாஜிஸ்டிக்ஸ்னா சும்மாவா? நீங்க சொல்லுங்க. சத்யா லாஜிஸ்டிக்ஸ் எப்படி நம்ம கம்பெனி பேரு? சூப்பரா இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு இந்த லாரி எடுத்து எங்க போறோம்னா, நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் போக போறோம். அதனால கோயம்புத்தூர்ல இருந்து கூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இங்க இருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இப்படியே எப்படியும் ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு மேல போகும் நினைக்கேன் சேலம் போறதுக்கு. இன்னைக்கு டெலிவரி, அதனால கொஞ்சம் பார்த்து போங்க. பரவாயில்ல, எவனும் வரல இன்னைக்கு. விடிய காலையில எவனும் வரல, ஆனா அதிகமா வர்றது இல்ல. ரெட்டு பரவாயில்ல. காலைல 6 மணிக்கு போலீஸ் எல்லாம் ஒர்க் ஆக மாட்டாங்க. போலீஸ் சிக்னல் ஒர்க் ஆகாது. என்ன ஆட்டம் இருக்கும். சரி, ஏதோ ஒண்ணு பாத்துக்கலாம். இப்ப நான் அப்படியே நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி சேலத்துக்கு இந்த ரூட் எடுத்து போயிட்டு இருக்கேன். இந்த ரூட்ல போனது கொஞ்சம் சீக்கிரமாவே போயிடலாம். அதனாலதான் இந்த ரூட் எடுத்து போயிட்டு இருக்கேன். ஆனா இந்த விடியக்கால எவ்வளவு அழகு தெரியுமா? அழகே அழகு இந்த இடம். உங்களுக்கு விடியக்காலையில எப்படி இருக்க பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்ப அப்படியே பாலம் மேல ஏறுறோம். பாலம் மேல அப்படியே ஏறி போய் அந்த சைடு ஓடி போயிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா அப்படியே சேலம் போயிடலாம். மெதுவா கீழே இறங்கணும். ஏன்னா இங்கதான் கொஞ்சம் ஆக்சிடென்ட்லாம் நடக்குது. அப்பாடா இறங்கியாச்சுட்டா சாமி. இப்ப இந்த ஹைவேஸ புடிச்சு போக வேண்டியதுதான். ஓகேங்க, ஹைவேஸ புடிச்சாச்சு. இப்ப நம்ம பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போலாம். ஆனா என்ன பக்கத்துல எது கட்டிட்டு இருக்காங்க? நாம அது சைட்ல போக வேண்டாப்போ. நம்ம என்ன பார்த்து போனோம் சொல்லிட்டு இருந்தேன். நானே சரியா வராம இப்படி பள்ளத்துல விழுந்துட்டேனே. ஐயோ இப்ப எப்படி வண்டி வெளியே எடுக்க? கிரேன் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என் கையில் போன் இல்லையே. சரி, யாரையாவது வண்டி நிப்பாட்டி அவங்க போனு கேட்டு அப்படியே நம்ம வண்டியை எஸ்கேப் பண்ண சொல்லுவோம். அண்ணா, என்ன பஸ்காரண்ணா, இல்லைங்கண்ணா அண்ணா, உங்க போன் வேணுமானே? வண்டி கவுந்திருக்கு, கிரேனுக்கு போன் பண்ணணும்ண்ணே, கொஞ்சம் பாட்டுங்க. எங்கடா போற? அட பாவி. வண்டி நிட்டு ஆம்புலன்ஸ் நிக்குது. அண்ணா, ஆம்புலன்ஸ்ண்ணா, உங்க போன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கிரேனுக்கு போன் பண்ணும். இது வேலைக்காகாது. கிரேன்ல அவங்க தூக்க போன் இல்லையா வண்டியும். அப்புறம் என்னத்துக்கு வச்சிருக்கான்? இப்ப நாமளாவே எப்படியோ வந்து வெளியே வந்துட்டேன். சேலத்துக்கு வந்தாச்சு. ஒரு 3 மணி நேரம் டிராவல் ஆயிருக்கும். சரியான உடம்பு வலி. எங்கேயா ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்து லேட் அடிச்சு சீக்கிரமா வந்து நம்மளுக்கு கத்திட்டு இருக்காங்க. ஆனா வேற வழி இல்லையே, சீக்கிரமா ஆனா அவங்க சொன்ன மாதிரி சீக்கிரமா தான் போகணும். சீக்கிரமா போனோமா கூட்ஸ் இறக்கணுமா, அப்படியே வீட்டை பார்த்து போய் சாப்பிடணுமான்னு இருக்கலாம். என்னாச்சு, எல்லாம் ஒரே லைன்ல போறோம். பேரிகேட்ஸா? யாருல அவன் நேரம் நம்ம வண்டி இடிக்க வரான்? இப்படி ஆளாதீங்களா, எனக்கு பயமா இருக்கு. சரி, நம்ம பாட்டுக்கு போவோம். இப்படியே போயிட்டே இருக்கா. ஒரு ஸ்டாப்ல வேற ஒரு பாக்ஸ் கேட்டிருக்கான். அங்க வந்து இறக்கி விடணும். இங்கயா? அதுக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டு போயிருவோம். டீசல் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படியே டீசல் போட்டுட்டு போவோம். ஆள் இருக்கானா? அண்ணன் கொஞ்சம் ஒரு 10 லிட்டர் ஒரு 100 லிட்டர் போட்டு. அடுத்த வருஷம் ஓட்டு போறேன். அதனால நீ எனக்கு 20 லிட்டர் பெட்ரோல் இலவசம் கொடு, நான் கொடுத்துட்றேன் உனக்கு இலவசமா தண்ணிய. சரிதான். இப்ப நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். டீசல் போட்டாச்சு. அந்த பெட்ரோல்காரன டென்ஷனும் படுத்தியாச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப நாம
அப்படியே நிம்மதியா சேலத்துக்கு போயிடுவோம். சேலம் இந்த ட்ரக் ஸ்டாண்டுக்கு போயிடுவோம். வாய் வேலை இன்னைக்கு ரொம்ப கோலம் வருது, என்னாச்சுன்னு இல்லை. சரி அப்படி போனா இதா இப்படியே போயிடுவோம். நம்ம இப்படியே நேரா போகணும்னா டக்குன்னு நம்ம எல்லா பாக்ஸையும் சேர்த்துடலாம். இதுல வேற எனக்கு வேற பசிக்க ஆரம்பிச்சுட்டு ரொம்ப, எப்ப டெலிவரி முடிக்கணுமோ எப்ப சாப்பிடணுமோன்னு இருக்கு. அதனால சீக்கிரமா இதை டெலிவரி பண்ணிட்டு சாப்பிட போனோம். காலைல ஒரு 7 மணிக்கு இப்படி வெளியே வெயில் அடிக்குது எப்பா. சரி இப்ப நம்ம இங்க சேலத்துல இங்க ஒரு இடம் உண்டு, இங்க ஒரு இங்க கொஞ்சம் பாக்ஸ் கொடுக்கணும். கொஞ்சம் பார்த்து நிதானமா வண்டி கரெக்டா நிப்பாட்டி விடணும். இப்ப பின்னாடி அப்படியே வந்துடலாம் அப்படியே வந்துடலாம். ஓகே வந்தாச்சு. யாரு அதனால வந்தாச்சு. எப்போ அடி ஏழை வா 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 வா, வண்டி வந்துச்சு ஏறு. இங்க வர்றாங்கண்ணா எல்லாம். நான் பின்னாடி திறக்கலையேனோ. ஆமா பின்னாடி திறக்கல. சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போய் எல்லாம் வா 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 வா, வண்டி வந்துடுச்சு. எல்லாம் சீக்கிரமா பாக்ஸ் இறக்கு. பின்னாடி கதவு திறந்து விட்டு இறக்கி விட்டுறேன் எல்லா பாக்ஸையும். உங்களுக்கான பாக்ஸ் மட்டும் இறக்கி விடுங்கப்பா. அப்புறம் மத்தவங்க இன்னொன்னு கொஞ்சம் டெலிவரி இருக்கு, அவங்கள பாக்ஸ் எடுத்துக்கிட்டா அவ்வளவுதான் இறக்கி விட்டாச்சு. இப்ப அப்படியே மெதுவா எடுத்துட்டு கிளம்புவோம். வண்டி வேற டேமேஜ் ஆயிடக்கூடாது, பார்த்து நிதானமா கொண்டு போகணும். எனக்கு என் வண்டி கிடையாது, எங்க ஓனரோட கம்பெனி வண்டி. டேமேஜ் ஆச்சுன்னா என் சம்பளத்துல கரிச்சு எடுத்துருவாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமா அந்த வண்டி ஓட்டணும். ஓகே இப்ப இப்படியே போக வேண்டியதுதான். ஓகே பக்கத்திலேயே தான் நம்ம கடைசி இடமும் இருக்கு. ஸோ டக்குன்னு போய் இது எல்லாத்தையும் இறக்கி வச்சிட வேண்டியதுதான். போலாம். என்ன ஸ்பீடுசா. நல்லா நல்லா இருக்கு. பிரேக்கு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு, என்னாச்சுன்னு தெரியல. அடுத்த வாட்டி ஒர்க் ஷாப்ல வண்டி கொடுக்கணும், இந்த வண்டியை ஒர்க் ஷாப்புக்கு. அப்போதான் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருந்து பிரேக்கிங் எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். ஓகே இரு, நான் நேரா பண்ண எதுக்கு இன்சைடா போயிட்டு இருக்கேன். ஸோ இப்படி யூட்டர்ன் பண்ணி போட்டு. சாரிங்க நேரம் தான் போடணும். எதுக்கு பஸ் ஓட்டி பழகிடுச்சா, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகணும்னு நினைச்சிட்டு அப்படியே போயிட்டேன். நாம இப்படியேதான் லாரி ஓடி இருக்கோம்ல, இப்படியே ஒரு இடம் இருக்கு, அங்க போய் இந்த பெட்டியை இறக்கிடுவோம். ஓகேங்க இப்ப நான் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. எங்கடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சின்ன பில்டிங் தான். இந்த பில்டிங்ல இப்போ இந்த வண்டிய பார்க் பண்ணிட வேண்டியதான். ஓகே மெதுவா, அந்த சைடு எதுவும் இல்ல. கரெக்டா நிப்பாட்டு. அவ்வளவுதான் அங்க கரெக்டா நிப்பாட்டியாச்சு. இப்போ இறங்கி போய் அந்த அண்ணன்கிட்ட போய் சொல்லிட வேண்டியதான். அண்ணன் வண்டி வந்துடுச்சு, அவங்க பாக்ஸ் அவங்களுக்கு தேவையான கூட்ஸ் எல்லாத்தையும் எட்டு போங்கன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஓகே அண்ணே கேட்டுக்கோ, நீ ஆர்டர் பண்ணி எல்லாம் வந்துடுச்சு, போய் எடுத்துக்கோ, நான் இப்போ சாப்பிட போறேன். சரி இந்த இப்படி ஓடி போகணும்னா ஒரு சாப்பாடு கடை மாதிரி எதுவும் உண்டு. இந்ததான் அண்ணா, ஒரு 2 பிஸ்கெட்டு கொடுங்கண்ணா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் திருக்கி விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.